நானே கண்டுபிடிச்சிடுறேன். புடிச்சுக்கோ. கண்டுபிடிச்ச? ஏய் கார்த்திக், எருமை எப்ப வந்த? நீ பாட்டு போயிட்டு இருக்க? அம்மா கார்த்திக், அம்மா கார்த்திக். ஏய் தங்கச்சிடா, வா போலாம். ஏய் வாடா கார்த்தி, வா 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 வா. பாப்பா பாலு. என்னம்மா வீட கச்சா முச்சானு? இருடா ஒரு நிமிஷம். ஏமா கொஞ்சம் இத புடிமா. இத எடுத்து உள்ள வச்சிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணு. நான் தான் நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னல இன்னைக்கு வரோன்னு. இனிமே இவன் தொல்லை தாங்க முடியாது. காலையில சாமி வந்துச்சுடா, ஏகப்பட்ட வேலை. இப்ப என்ன, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, நம்ம புள்ள மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துறேன். இவன் ஒரேடி அலட்டிப்பான். ஏய் இதெல்லாம் எடுத்து போடு போ. ஏய் என்ன இந்த மிரட்டல எல்லாம் அங்க வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத. இது ஒண்ணு ஹாஸ்டல் இல்ல, வீடு. அங்க வந்து பார்த்தா தெரியும் உங்க லட்சணம் எல்லாம். கத்துற. ஏய் பிச்சிடுவேன். பிப்ப. அடிங்க. என்ன ஏத்து பேசிட்டு இருக்க? இல்ல. ஏய் ஓடாதன்னு சொல்றேன். எக்கனாமிக் ஈஸியா ஈகேவா? ஈஸி ஈஸி ஈகேவா? ஈஸி சொல்லு 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 சொல்லு. எல்லாம் தப்பு. கார்த்திக் ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? இங்க வாயேன். என்னன்னு சொல்லு. ஆமா ஊரே கேட்கணுமா? எல்லாமே அங்க இருந்து கேட்டா எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இங்க வா. என்ன சொல்லு. இல்ல காலேஜ் போறப்ப வரப்பெல்லாம் அந்த கனகா சைக்கிள் மார்ட் கிட்ட பசங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்க. நானும் நீ வந்தோன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு வந்து கேளு. என்ன கேளு? மூஞ்சிய பாரு, கிண்டல் பண்றாங்க அது பண்றாங்க. உன்கிட்ட சொன்ன பாரு, பெருசா அப்படி கேட்டுடுவேன்ட்டு. நீல ஒரு அண்ணன். என்னடா காலேஜ் போற புள்ள ஏதோ வம்பு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பேசுற? காலேஜா? எந்த காலேஜ்? டுட்டோரியல் காலேஜ்ரா. எல்லாத்துலயும் கோட்டை. இவளை கிண்டல் பண்றாங்களா? இவ 4 பேர்த்த கிண்டல் பண்ணி தூக்கிட்டு வராம இருந்தா போதாது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இவளை பத்தி? ஒட்டு மொத்தமா இந்த வீட்டுல நான் தாண்டா பொண்ணு மாதிரி, அவ டோட்டலா பையன் மாதிரி. எல்லா ஆக்டிவிட்டிஸும் அப்படிதான். அது சரியான சினிமா பைத்தியம். ஒரு படத்தை விடாது. பொண்ணுக்கு 4 தடவை பாப்பா. வீட்டுல ஒரு காசு வைக்க விட மாட்டா. எல்லாத்தையும் திருடிடுவா. அப்பா பிச்சை எடுத்துருவாரு. சத்தம் ஊருக்கே கேட்கும். இப்பதான் கொஞ்ச நாளா கை வைக்கிறது இல்ல. அப்படிதான் ஒரு தடவை வீட்டுல இருந்த உண்டியல் காசு திருடிட்டா. இங்க ஓடுற நில்லு. அட நில்லு. திருடுவியா திருடுவியா திருடுவியா? உண்டியல காசு திருடன்னு எத்தனை தடவை சொல்லுது? திருப்பி திருடிட்டே இருக்க. திருடுவியா திருடுவியா? ஏய் 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 நில்லு நில்லு. ஏய் இல்லடி. திருடுவியா? இனிமேல் திருடுவியாடி? திருடுவியா? சொல்லு சொல்லு. சும்மா அழுகுற, சும்மா கூப்பாடு போற இல்லடி. உண்டியல் காசு திருடுறது எவ்வளவு பெரிய தப்பு? திருடுவியா திருடுவியா? சொல்லு திருடுவியா? சொல்லுடி. என்னங்க பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? சாமி வந்துருங்க. நடிக்கிறாடியா? உண்டியல்ல காசு திருடிட்டு என்ன மாதிரி நடிக்கிறா பாரு. ஏய் கிருஷ்ணமூர்த்தி, ஏன் காசு எடுக்கல? யார்கிட்ட பாரு கேக்குறா? பாரு பேரை சொல்ற பாரு. ஏய் சீதாலட்சுமி, உன் புருஷன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. சொன்னா கேளுங்க. தொட்டு கும்பிடுங்க. கும்பிடுங்க. என்னம்மா ஒரே சத்தம்? படிக்க விடாம பேசாம இருடா. அவன் மேல நம்ம குலதெய்வம் வந்திருக்குடா. கங்கம்மாடா. என்னது? கங்கம்மாவா? சண்டைக்கு கண்ணோட பாக்குறான் பாரு. அவனே கால்ல விழ சொல்லு. என்ன போய் தூரா? கும்பிட்டுக்கடா. இவ காலியா? ஓமா. போதும்.
என்னங்க ஊர் கிளம்பிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. சொன்னா கேளுங்க. போயிட்டே இருங்க. பக்கத்துல வராதீங்க. என்னாச்சு? தயவு செஞ்சு போயிடுங்க. திரும்ப நான் அழுதுருவேன். சொன்னா கேளுங்க. சரிடா, கிளம்புறேன்டா. டேய், ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று ஹலோ வேணும். பாஸ், உங்க காசுலாம் இங்க செல்லாது. அங்க வரும்போது வெறும் கையை வீசிட்டு வருவோம், அங்க வச்சுக்கோங்க. இப்பயே லீடு கொடுத்துட்டான் பாருங்க. இதோ பாரு. தேங்க்ஸ். சர்ரா கட்டே Bye, bye. கண்டிப்பா வந்துருங்க. பை பை. Bye. போன் உடனே மறக்காம போன் பண்ணு. Bye, bye. எல்லாரும் வரேன்னு சொல்றா. See you. மறந்துடாத. போய் இறங்கின உடனே போன் பண்ணு. ஓகே பாஸ். பை பை. ஒரு நிமிஷம். சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம். விடுங்க. சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம். அண்ணே, நீங்க போங்கண்ணே. போங்க. சொன்னா கேளுங்க. நீங்க போங்கண்ணே. சொல்றது கேளு. போங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். பேசிக்கலாம். ஒரு நிமிஷம். தம்பி, நீ அடிச்சது யார் தெரியுமா? காசி. என்ன கொன்னுடுவான். இறங்கி ஓடிட்டுப்பா. என்னது? காசியா?
வாங்க 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 உட்காருங்க. என்ன இப்ப என்ன விசேஷம்? என்ன திடுதுப்புன்னு சொல்லுங்க. இப்ப என்னாச்சு? என்ன சொல்லுங்க. இப்ப என்ன? இல்ல அண்ணனை மானம் போச்சு இல்ல, அப்புறம் என்ன மூடி கட்டி வச்சுக்கிட்டு. ஆமாயா, அடிச்சுட்டான், நெஞ்சில ஏறி மிதிச்சிட்டான். பொடிய யாரு? பையன் பேரு பாலு, மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிச்சானா. தேனிக்கு பக்கத்தில் லட்சுமிபுரமா. அவங்க அப்பா பேரு கூட துரைன்னு சொல்லி. என்ன சொல்றீங்க? எங்க வந்து என்ன பேசுறீங்க? சத்தியமா சொல்றேன், யார் கால் எடுக்கணும் தலை எடுக்கணும்னு சொல்லுங்க, உடனே செய்யறேன். நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்காக எவ்வளவோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஆனா வேண்டாம், இந்த விஷயத்துல வேண்டாம். அவங்க நாங்க எல்லாம் ஒரே ரத்தம், ஒரே இனம். அவங்களை எதிர்த்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே நேரத்துல உங்களுக்கு உதவியா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. கிளம்புங்க, கிளம்புங்க, போயிடுங்க. என்னன்னு உங்களை நம்பி வந்தா வெறுங்கையோட அனுப்புறீங்க? சங்கடமா இருக்குண்ணே. 10 ரூபா காசு கொடுங்க. சும்மா வெறுங்கையோட அனுப்பாதீங்கண்ணே. ₹10 வெறும் 10 ரூபாண்ணே. ஒரே ரத்தம் சொன்னால நமக்கு சப்போர்ட் பண்ணாதவன் அங்க போய் சாதகம் மறந்துட்டானா? ஒரு கொலை பண்ண வந்தா 100 கொலை பண்ண வைக்கிறானுங்க. இன்னைக்கு அவன் சாவ போறானோ தெரியல. என்ன பண்றீங்க? இல்ல அங்க பாரு. என்னமோ பண்றாமா. என்ன நான் வேலை பார்க்கணும், போங்க. தாந்து தக்கு தாந்து தக்கு. ஐயா என்னை விடுங்க, என்னை விடுங்க, என்னை விடுங்க. ஓ பியாரா, எங்க ஐயாவுக்கு நான் தான் காவலு. ஐயோ ஐயா, சத்தியமாயா, பாலு வந்தப்ப நாங்க பார்த்தோம்யா. அவன் மூஞ்சி முழுக்க சந்தோஷம்யா. அப்பா அம்மா மனசுக்குள்ள 1000 இருக்கலாம், அவங்களுக்குள்ள என்னென்னமோ நினைப்பு இருக்கலாம். ஆனா பாலுக்கு பிடிக்கணும் இல்லையா? சத்தியமா சொல்றேன்யா, அவனுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம். அவனோட ஆசை, சந்தோஷம்
இதெல்லாம் தான் முக்கியம்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம். எப்படி இருந்தாலும் நான் இவளுக்காக விட்டு கொடுக்கணும், இல்லை இவ எனக்காக விட்டு கொடுக்கணும். அதனால நாங்க 2 பேருமே பாலுக்காக விட்டு கொடுத்துறோம் ஐயா. அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணியா, எவ்வளவு லட்சணமா இருக்கா தெரியுமா? பாலுக்கு அவதான் சரி. ஏய் போ. ஏய் வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா வா. இருக்கு வா சொல்றேன்ல. ஏய் என்ன விட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணும் பேசி தீக்கிற பிரச்சனை இல்ல. எம்புட்டு ஊத்துல போனாலும் பரவாயில்ல. நாங்களே அவங்க பாத்து போறோம். அப்புறம் என்னத்துக்குடா இப்ப பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க? ஓ, நாங்க ஒண்ணும் பயந்து போய் பஞ்சாயத்து கூட்டலையா? நீங்க தான் கூட்டி வச்சு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு போக நாங்க ஒண்ணும் கிடையாது. நாங்க அறுவாலை தீட்டு வச்சு தான் வந்திருக்கோம். போகணும்னா போட்டு பாத்துருவோம். ஏய், என்னடா ஐயா வச்சுட்டு மறுவாதை இல்லாம துள்ளிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா கொய்யாலும் உங்களுக்காயா? பாண்டி, நீங்க அடங்க மாட்டீங்கடா. இப்படியே பேசிக்கிட்டு போனீங்கன்னா காலத்துல வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாக வேண்டியதான். உங்க பிரச்சனை தீர்க்கவே முடியாது. சேர அழுத்து தெருல விட்டு விடாதீங்கடா. யோ பெருசு, தம்பி, ஒத்திக்கிட்டு உட்காரியா? நீங்க போங்க. சொல்றோம்ல, நீங்க கிளம்பு. இனி பேச
பாலுங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க வெளியே விட்டு சாத்திட்டு இருந்தோம்னா நீங்க சட்டரை சாத்திட்டு உள்ள விட்டு அடிக்கிறீங்களாக்க? இடம் கிடைச்சா போதுமே, பாஞ்சிருவீங்களே. வாங்க, ஐயா நிக்கிறாங்க. இவங்களுக்கு இதான் சரி, இனிமே அடங்கிடுவாங்க. ஆமாங்க ஐயா, உங்க வைத்தியம் தான் இவங்களுக்கு ஒத்து வரும். எங்க போயிட்டியா? அது நாம தான் சண்டை சச்சரவுனா வரக்கூடாதுட்டோம்ல, அதான் தம்பி ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. வரேன். சரிங்கய்யா. தப்பிச்சிட்டீங்க, வாங்க.